டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாயில் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ஃப் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சுண்டலை வந்து வேக வச்சு நான் வந்து இந்த பீச்சு சுண்டல் செய்ய போகிறோம். மாங்காய் சுண்டல் அதுக்கு தான் இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு இப்போ 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கோம். இப்போ கடாய் வச்சாச்சு. எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் தான், ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றணும், ரொம்ப சேர்க்காதீங்க. இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சு உடனே இது ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இவங்க கடுகு நல்லா பொரிஞ்சது ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தான் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க. இது தேங்காய், மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சமாக, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செய்யும் போது 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுச்சு, கருவேப்பிலை பறிச்சு கருவேப்பிலை போட்டோன்னே காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ இது கூடயே நம்ம திருப்பி தான் கட் பண்ணி வச்சுக்கலாம் மாங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. அது கூட இப்போ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டே வந்துடுங்க, இல்லைன்னா எல்லாமே கரிஞ்சிடும். மஞ்சத்தூள் வாசனை போகிறதுக்கு 1 செகண்ட் அப்படி கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஸ்டவ் இப்போ வேகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வேக வச்ச சுண்டெல்லாம் போட்டுருங்க. தண்ணி சவுண்ட் அடங்குற வரைக்குமே அப்படியே வதக்கிடுங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டவ் இப்போ வேகமாக வைக்கிறோம். சுண்டல் போடும்போது வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஒரு உப்பு கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வச்சுருக்கிற தேங்காய் வச்சு இதில் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளேயும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பீச் ஸ்டைல் சுண்டல், மாங்காய் சுண்டல், மாங்காய் தேங்காய் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை டைம்ல நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, சூப்பராக டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் கொண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.